விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சாதாரணமா தான் பண்ணிருக்கேன். ஆஹா ஓஹோன்னு நான் இது வரைக்கும் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணது கிடையாது. இது என்ன பேச்சு? இது வாங்குறது கம்மிப்பாங்க. அதுக்கு இசையமைச்சாச்சு, பண்ணியாச்சு, கொண்டாச்சு, செலவு பண்ணியாச்சு, பண்ணி இவ்வளவுதான் இருக்கு. சுமாரா நானே சொல்றேன், சுமாரா தான் இருக்கு. இதை நான் ஓப்பனா சொல்றேன், கேமரா பார்த்து சொல்றேன். படம் நல்லா இல்லைனாலும் நல்ல மியூசிக் பண்றதுக்கு எனக்கு திறன் இருக்கு. இது சொல்றேன், கேமரா பார்த்து சொல்லிட்டேன். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க சொல்ற நல்லா இருக்கிற பாட்டுலாம் எனக்கு வந்து சுமாரா இருக்குன்னு வேணா நான் சொல்லிவிடுவேன். சுமாரா இருக்கு. இப்போ நாளைக்கு அந்த பாட்டை கம்போஸ் பண்றோம்னா இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு இது பண்றாங்க. இந்த பொண்ணோட லவ் பண்ணக்கூடாதுன்ற ஏன்னா சட்டையை பேண்ட்டை கேட்டுட்டு லாக்அப்ல வச்சுட்டாங்க. தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் இளையராஜா, ஏஆர்எம், அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத் தெரியும். இப்போ புதுசா அனிருத் பண்ணேன். அனிருத் வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது சார். இசை வந்து இசையா இருக்கும். இன்னைக்கு இசை வந்து இசையா இல்லை. என்னை வந்து எல்லாரும் வெறுக்கிறவங்களும் வெறுக்கலாம், ரசிகர்கள் வந்து என்னை திட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ரெக்ரெட் இருக்கா சார்? நம்ம இப்போ காதல்னு ஒரு படம் வரும்போது தமிழ்நாடே அதை பற்றி பேசியிருக்கு. மியூசிக்லாம் இன்னமும் பாட்டு வந்து ரிப்பீட் மோடில் இருக்குது. ஸோ அந்த டைமில் பர்சனலாக ஒரு விஷயம்ன்றனால நீங்கள் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுவே ஒரு பேட் மார்க் ஆயிருக்கும். ஸோ இந்த இப்படி இது வந்து என்னோட தலைவிதி. அது நான் பூர்வ ஜென்மத்தை செஞ்ச கர்ம வினை, நான் அதுவும் அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளோதான். நமக்கு என்ன இட்டதோ அதுதான் நடக்கும். இப்போ நாளைக்கு நிலைமை மாறாம போகலாம். சரி, நான் என்ன சொல்ல வரேன், அனுபவிச்ச பல விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையை கற்று தான் கொடுத்துருக்கு. நான் அனுபவிச்ச பல விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து, வாழ்க்கைன்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? இல்லைன்னா நான் இப்படி கூட பல தடவை விஷயம் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த அனுபவங்கள்லாம் இல்லைன்னா நான் ஒரு மோசமான ஆளாக கூட இருந்திருப்பேன். நமக்கு அது நடக்கணும்னு இருந்திருக்கு. நான் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவமானப்படணும், கரியரில் அடி வாங்கணும், அதெல்லாம் ஒரு பாடம் தானே. இல்லைன்னா நான் என் வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும். இன்டர்வியூக்கு ஒத்துண்டது காரணம் என் மேல இருக்கிற பல சந்தேகங்கள் இது மூலமா தீரட்டும்னு சொல்லிதான். நிறைய சந்தேகம், கேள்விகள்லாம் எழுது. என்ன, ஏது, ஏன், எப்படி, அப்படின்னு, எதுக்கு, அதெல்லாம் தீரத்துக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் இந்த இன்டர்வியூல கூட உட்காந்து. இப்போ காதல் வந்து நீங்க ஒர்க் பண்ற ப்ராசஸ் பத்தி, ஒவ்வொரு சாங் பத்தி எனக்கு நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொன்னனால இப்போ காதலோட பாட்டெல்லாம் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸு. சங்கர் சார் என்ன சொன்னாங்க, நீங்க டீமா இவ்வளோ ஹாப்பியா இருந்தீங்க, ப்ளஸ் ஏன்னா பர்சனலா இப்படி ஒரு விஷயம் சைமல்டேனியஸா நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க அதை என்ஜாய் பண்ணிருக்க கூட முடியாது இல்லையா? ஸோ ஒருவேளை இது நடக்கலை அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு பட ஆஃபர்ஸ் நிறைய வந்திருக்கலாம். கண்டிப்பா. ஸோ அதனால கேட்குறேன் சார். இல்ல, ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதை தாண்டி என்ன சொல்றது தெரியலையே. எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னவங்க என்ன எனக்கு இப்ப பெரிய பட வாய்ப்பா கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க நல்லா இருக்குன்னு, பெரிய படம். அதுதான் சொல்றேன். அது என்னோட டைம் அந்த 16 வருஷம் பெருசா இல்ல, அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ நான் சாங் பத்தி அவ்வளவு இதுவா எனக்கு கேட்கணும்னு தோணுது சார். ஆனா உங்களுக்கு அந்த படம் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு இந்த சாங் கம்போசிங், ரெக்கார்டிங் பத்தி பேசுறதுக்கு ஆர்வமே இல்ல. அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். சரி சார். இப்போ ஒரு டைரக்டர் வராரு, இப்போ என்னோட ஸ்டைல் என்னன்னா, நான் கேட்டுக்கிறேன், கதையை கேட்டுட்டு ஒரு 5 சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க, கேட்டுட்டு நான் கம்போசிங் நான் சொல்லிடுவேன், ஒரு வாரம் கொடுங்க, வந்து நான் அப்புறம் எல்லா பாட்டும் போட்டு காமிக்கிறேன். இதுதான் என்னோட ப்ராசஸ் வழக்கமாவே. ஓகே ஓகே. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வருவாங்க, எல்லா பாட்டும் நான் போட்டு காமிப்பேன். தே வில் சூஸ். இந்த 3 சிச்சுவேஷன் இந்த எல்லாமே ஓகே, இந்த 2 சிச்சுவேஷன் இன்னும் ஏதாவது அடிஷ்னலாக கேட்பாங்க. சரி, இன்னும் ஓகே ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் லிரிக்ஸ் ரெடி ஆகும். ரெடி ஆன அப்புறம் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் ஆரம்பிப்பேன். இதை சொல்லிடுறேன், இந்தியாவிலே மியூசிக் ஸ்டுடியோ இல்லாமல் 16 வருஷம் மியூசிக் போட்ட ஒரே மியூசிக் டைரக்டர் நான் தான். அது பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் நான் கவலையாக சொன்னேன்னு மாற்றிட்டார் அவர். ஓகே. நான் வந்து அது பெருமையாக சொல்கிறேன். என்னென்ன ஸ்டுடியோ இல்லாமல் வாடகைக்கு ஸ்டுடியோ எடுத்து 15 வருஷம் 16 வருஷம் மியூசிக் பண்ணி சொந்த ஸ்டுடியோ இல்லை. ஏன்னா இது எதுக்கு பெருமையாக சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டம் இந்த வேலை. சொந்த ஸ்டுடியோ இருக்கிறது வந்து பல விதத்தில் அட்வான்டேஜ் இருக்கு சொந்த ஸ்டுடியோவில் பண்ணுறது. வாடகை ஏன்னா கொடுக்குற சின்ன கம்மி பேமெண்ட்டில்
கம்மி பட்ஜெட்ல வாடகைக்கு ஸ்டுடியோவுக்கு அவ்வளோ வாடகையும் கொடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா பண்ணி நல்லபடியா அந்த மியூசிக்கை போய் கொண்டு சேர்க்கறது பெரிய விஷயம். புரியுது. இது நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காம என்ன நிறைய பேர் அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன மியூசிக் பண்றாரு, என்ன மியூசிக் பண்றாரு, எல்லாம் ஓகே. நான் ஒன்றும் சொல்ல பெரிய மியூசிக்னு நான் சொல்லலையே, ஓகே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோதான் பண்ண முடியும், ஓகேவா தான் பண்ண முடியும். ஆஹா ஓஹோன்னு என்னால் பண்ணவே முடியாது. எப்படி பண்ண முடியும்? இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சினிமாவில் இருக்கிற டைரக்டர்ஸ்க்கே புரியல. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. இது பெரும் அதிர்ச்சியா இருக்கு. அந்த அளவுக்கு இல்லையா அவங்களுக்கு? அதாவது குறைந்தபட்ச பேமெண்ட்ல பட்ஜெட்ல வாடகை ஸ்டுடியோக்கே நிறைய பேமெண்ட் போயிடும். அதுல நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். அதுல ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டா மியூசிக் பண்ணி கொடுக்கறது பெரிய விஷயங்க. அது பெரிய ஆளா இருக்கட்டும் சின்ன ஆளா இருக்கட்டும், பெரிய மியூசிக் டைரக்டர், இது ஒரு பெரிய விஷயம். புரியுது. இவ்வளவுதான் நான் பெருமையா வச்சுக்கிறேன். நான் திருப்பி இதனால அவர் புகழுக்காக சொல்றாருன்னு இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப டஃப் டாஸ்க். அந்த டஃப் டாஸ்க்கை நான் வந்து கொஞ்சம் நல்லபடியா பண்ணியிருக்கேன்றத ஒரு சும்மா சொல்றேன், அவ்வளவுதான். இது நிறைய பேருக்கு, நிறைய டைரக்டர்ஸ்க்கு புரியாதது எனக்கு ஒரு வியப்பளிக்குது. எப்பவுமே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மியூசிக் சுமார். ஆமா, நான் சுமாரா தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது பெருசா பண்ண முடியாது. இவ்வளவுதான் பேமெண்ட், வாடகை ஸ்டுடியோ. இந்த பேமெண்ட்ல நம்ம எப்படி பெரிய லெவலுக்கு பண்ண முடியும்? சுமாரா தான் இருக்குன்னா சுமாரா தான் இருக்கு. நானே சொல்றேன் என் இசை நான் 15 வருஷத்துல மியூசிக் பண்ணி நான் சுமாரா தான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணதே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். ஓகே, யாரும் சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு. ஓகே, ரொம்ப சாதாரணமா தான் பண்ணியிருக்கேன். ஆஹா ஓஹோன் நான் இது வரைக்கும் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணது கிடையாது. ஆனா இன்னமும் அந்த கல்லூரியும் சரி காதலும் சரி நாங்க அது செலிப்ரேட் பண்ணிட்டு தான் சார். இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, காதல்லையும் கல்லூரியும் வெப்பம் எல்லாம் அந்த இயக்குனர்கள் என்கிட்ட இசையை பத்தி பேசல, அழகா ஹேண்டில் பண்ணணும். அவங்க வந்து அப்ப அறிவாளிங்க. இப்போ பாலாஜி சக்திவேல்ன்ற அவர் வந்து இசை வந்து இப்படி அப்படி அதே மாதிரி ஒரு இசை பண்ணிட்டு இதை நோண்டுறது கொள்றது அப்படிலாம் கிடையாது. அழகா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா மியூசிஷியன்ஸ் வந்து சென்சிட்டிவ், நான் வந்து உலகமாக சென்சிட்டிவ். ஸோ எனக்கு அதுலயே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் எனக்கு ரொம்ப பேசி அந்த டைரக்டர்ஸ் என்கிட்ட ரொம்ப அந்த கதைக்குள்ள இறங்கி பேசினாலும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். கொஞ்சம் மேலோட்டமா சொன்னாலே போதுமானது. ஏன்னா அது குழப்பம், அவங்களும் அது ரொம்ப குழப்பிடுவாங்க. நம்மள கேர்ஃபுல்லா பண்ணணும். அதே மாதிரி இப்போ நல்ல பாட்டு, இப்ப நீங்க சொல்றீங்க ஏதோ நல்ல பாட்டு நல்ல ஆல்பம் ஏதோ வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த இயக்குனர்கள் என்னை வந்து குழப்பல, நல்லபடியா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இசையை பேசல, சங்கீதம் பேசல. ஒரு டைரக்டர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் பேசக்கூடாதுங்க. இது எத்தனை டைரக்டர்ஸ் தெரியும்? ஒரு நல்ல டைரக்டருக்கு தெரியும். மியூசிக்கு தான் மியூசிக் டைரக்டர்கிட்ட போறீங்க நீங்க, இல்லைன்னா நீங்களே மியூசிக் போட்டிருப்பீங்களே. இப்ப நீங்க எதுக்கு ஒரு டைரக்டர் எதுக்கு மியூசிக் டைரக்டர் போறாரு? மியூசிக் தெரியாது, நீங்க போட்டு கொடுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் பண்ண பல படங்கள்ல நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் சரியா பண்ணல. ஆமாங்க, நான் பெருசா பண்ணல, இல்ல நல்லாவே பண்ணலங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். என்ன வந்ததோ அவ்வளவுதான். பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது? இல்லை சார் திருப்பி பண்ணி கொடுங்க. இல்லை சார், நான் இது வந்து வருஷம் ஃபுல்லாக நான் இந்த படத்துக்கு 100 விதமாக இசையமைச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. திருப்பி இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இன்னொரு தடவை இசையமைச்சு கொடுங்க இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு தடவை வேணாம், 100 தடவை பண்ணுறேன். 100 தடவையும் பேமெண்ட் கொடுங்கன்னு. இது என்ன பேச்சு? இது கொஞ்சமாவது சென்சிபிளாக பேசணும் இல்லையா? படம் கொடுத்துட்டீங்க, வாங்குறது கம்மி பணம், அதுக்கு இசையமைச்சாச்சு, பண்ணியாச்சு, கொண்டாச்சு, செலவு பண்ணியாச்சு, பண்ணி இவ்வளவுதான் இருக்கு. சுமாரா நானே சொல்றேன் சுமாரா தான் இருக்கு. உங்க இதுக்கு லெவலுக்கு இளையராஜா மாதிரி ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரணும்னா கொஞ்சம் பணம் கொடுங்க, இல்ல படம் நல்லா எடுங்க. சரி, படம் நீங்க சரியா எடுக்கல, பணமாவது கொடுங்க, நான் பண்றேன். நல்ல பணம் கொடுங்க, நான் பண்றேன். உங்க படம் நல்லா இல்ல, விட்டுடுங்க. நீங்க இப்படியோ இல்ல டைரக்டர் வந்து இல்ல சார் என் படம் சூப்பரா இருக்கு. சரி, சூப்பரா இருக்குல்ல, அப்ப பணம் கொடுங்க, நல்ல வசதி பண்ணி கொடுங்க, நான் பண்றேன். அதாவது மியூசிக் இப்போ மியூசிக் வந்து ஒரே ஆள் பண்றது இல்லைங்க. நான் மியூசிக் இசை அமைக்கிறவன். ஒரு 100 பேர் எனக்கு கொடுங்க, வாசிக்கிறவங்கள. புரியுதுங்களா உங்களுக்கு? கீபோர்ட்லயே முடிச்சிருங்கன்னா எப்படி உங்களுக்கு உணர்வு வரும்? எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? எல்லாத்தையும் கீபோர்டுன்னா எப்படி ஃபீலிங் வரும்? ஒரு வர டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து ஒரு இது கொடுங்க, நல்ல வசதி பண்ணி கொடுங்க, நான் செலவு பண்றதுக்கு வசதி பண்ணி கொடுங்க.
செலவு பார்த்துக்கோங்க. நீங்க எங்கிட்ட கூட எனக்கும் கொடுக்க வேண்டாம் பணத்தை. நீங்களாவது கூப்பிடுற ஆளுங்களை பேமெண்ட் நீங்களே கொடுத்துருவோம். எங்கிட்ட கூட எது கொடுக்குறீங்க பேக்கேஜ்னு சொல்லி எங்கிட்ட கொடுக்காதீங்க. ஸோ இவ்வளோ இருக்கு இதுல. நல்லா இசையமைக்கிறதுக்கு கூட நீங்க டைரக்டர் ப்ரொடியூசர் அமைச்சு கொடுக்கணும். படம் நல்லா இல்லைனாலும் நான் நல்லபடியா மியூசிக் பண்ற அளவுக்கு எனக்கு திறன் இருக்கு. இதை நான் ஓப்பனா சொல்றேன், கேமரா பார்த்து சொல்றேன். படம் நல்லா இல்லைனாலும் நல்ல மியூசிக் பண்றதுக்கு எனக்கு திறன் இருக்கு. இது சொல்றேன், கேமரா பார்த்து சொல்லிட்டேன். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. இதையும் சொல்லிடுறேன், ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்க படம் நல்லா இல்லாம நான் நல்லபடியா மியூசிக் பண்ணி ப்ரூவும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நல்ல படம் எடுத்து நீங்க இந்த இதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அத்தனை பேர் என்ன இரிட்டேட் பண்ணிருக்காங்கன்ற. ஓகே, இப்ப நான் இவ்வளவு விரக்தியா பேசுறேன்னா அத்தனை பேர் என்ன, அதாவது ஒருத்தனை ஒரு நல்ல பண்ணணும்னு ஆசைப்படுறவன வந்து ஐயோ நல்லா பண்ணல, நல்லா எனக்கே தெரியுது ஏன்னா நல்லா பண்ணலன்னு, நல்லா வசதி பண்ணி கொடுயா, இவ்வளவுதான் மேட்டர். சார் நீங்க மத்த லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணீங்களா சார்? இப்ப காதல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தெலுங்குலயும் கன்னடத்துல நிறைய படம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. தெலுங்குல ஏதோ 2 தான் நினைக்கிறேன், 2-3 படம் ஏதோ பண்ணேன்னு நினைக்கிறேன். கன்னடத்துல வந்து ஒரு 7 படம் பண்ணிருப்பேன். தெரியலங்க, கணக்கு தெரியல. அந்த ஆபத்துல எதை பார்த்து சார் வந்தாங்க உங்களோட ஒர்க்? காதல் தான். காதல் வந்து அவ்வளவு இம்பாக்ட் ஆச்சு. அந்த இம்பாக்ட்னாலதான் மற்ற லாங்குவேஜ்லயும் அது டப் பண்ணி போட்டாங்க இல்லையா. ஸோ அதை கேட்டுட்டு அது இசையோட பவர். ஓகே, அது இசையை கேட்டுட்டு சரி இந்த இசையமைப்பாளர் பண்ணியிருக்காரா, சரி கூப்பிட்டு பண்ணலாம். ஸோ அது ஏதோ கொஞ்சம் ஓடுச்சு, அந்த மாதிரி ஏதோ போச்சு. சார் காதலோடைய சக்ஸஸ் வந்து உங்களுக்கு மற்ற லாங்குவேஜில் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. இன்னொன்று சில விஷயங்கள் பேடாக நடந்தனால நிறைய ஆஃபர்ஸ் வரல, அது ஒரு நீங்கள் ரீசனாக சொல்லியிருந்தீங்க. மறுபடியும் கல்லூரி வருது, பாலசக்திவேல் சாரோட மறுபடியும் ஜாயின் பண்ணுறீங்க. கல்லூரி பாடல்களும் பயங்கர ஹிட்டு. ஸோ பாலசக்திவேல் சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் நடக்குது. ஸோ நீங்கள் சாங்குக்கு பின்னாடி நடந்த கதைகள் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கல்லூரி படம் ஹிட் ஆகலைங்க, சாங் சொல்கிறேன். சாங்ஸ் ஏதோ ஓரளவுக்கு ரீச் ஆச்சு. கல்லூரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, படத்தை அந்த சீக்வன்ஸை போட்டு காமிச்சு பாட்டு சொன்னார். ஒரு 2 பாட்டு சரியா அது தவறான ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு. அப்புறம் உன்னர்கள் வருகை, இது 2மே அவர் விஷுவல்ஸ் போட்டு காமிச்சிட்டு பாட்டு போட சொன்னாரு. அது எனக்கு புதுசா இருந்தது. இந்த மாண்டாஜஸை பார்த்துட்டு மாண்டாஜ், ஆமா, ரொம்ப ரஃப் கட் ஒன்று காமிச்சாரு. அந்த ரஃப் கட்டுக்கு ஒரு ஐடியா கொடுத்து நீங்க என்ன தோணுதோ பண்ணுங்கன்ற மாதிரி. அது அந்த 2 பாட்டு அப்படிதான் அமைஞ்சது. இந்த 2 படங்களுக்குமே முத்துக்குமார் சார் தான் லிரிக் எழுதியிருக்காங்க, எல்லா பாட்டுமே. ஸோ அந்த டிஸ்கஷன்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமா? முத்துக்குமார் கூட ரொம்ப ஃபாஸ்டா எழுதி கொடுத்துருவாரு, ரொம்ப டைம் எடுக்க மாட்டார். சரி, அவர்கிட்ட சுச்சுவேஷன் சொல்லியாச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு எழுதுவார். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து சரி முத்துக்குமார் நீங்க வர வேண்டிய அவசியம் கூட இல்லை, ஸ்டுடியோக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, ஃபோன்லயே நீங்க தான் எழுதுறீங்களா, டக்கு டக்குன்னு எழுதுறீங்க, நான் பாடுறேன். ஃபோன்ல பாடி அவர் எத்தனை பாட்டுக்கு நான் அவர் டியூன் என் டியூனுக்கு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்ன பாடல் ஏதாவது ஞாபகம் இருக்கு? எனக்கு நிஜமா அப்படி பார்த்தா ஞாபகம் இல்லை, நிறைய பாட்டு அந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு. ஓகே, ஃபோன்ல வெப்பம்ல கூட மலைவரும் அறிகுறி, மனைவர் வரைக்கும் ஃபோன்ல எழுதி கொடுத்தது. ஓகே, ஃபோன்ல நான் பாடி அப்புறம் எல்லாம் ஓகே பண்ணிட்டு அந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி இன்னைக்கு அந்த பாட்டு ரெக்கார்டிங் அப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டா சும்மா வந்துட்டு ஒன்றும் இல்லை, அது கூட ரொம்பலாம் உட்கார மாட்டார். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கரெக்டாக தான் இருக்கு, எல்லாம் கரெக்டாக தான். எனக்கு டவுட்டு, ஏன்னா ஃபோன்லேயே பண்ணோம் இல்லையா, அதனால எனக்கு டவுட்டு. ஆனால் நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஃபோன்லேயே அவர்கிட்ட நான் பல பாடல்கள் மாதிரி வாங்கியிருக்கேன், டியூன் ஃபோன்ல பாடி அவர் எழுதி. அது மாதிரி அவர் நான் எழுதிப்பேன். ஓகே, ஃபோன்ல சொல்லிகிட்டே இருப்பாரு, செல்போன்ல பேசிட்டு நிறைய எழுதியிருக்காரு. அவர் சீக்கிரம் போனது இழப்பு தான். நல்ல ரைட்டர் அண்ட் ஃபாஸ்ட் ஒர்க்கர், ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் அவர். கல்லூரியில் வந்து அந்த காலேஜுக்கு போகும்போது ஒரு பஸ்ல ஒரு சாங் வரும்ல சார், ஒரு வந்தனமையா வந்தனம்னு சொல்லி ஒரு, அது முழுக்க டைரக்டர் தான். ஓகே, அவர் வந்து அந்த பாட்டு வந்து இந்த கானா பாட்டுலாம் அந்த காலேஜ் பசங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் யாரோ அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தார். நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அவங்க இஷ்டத்துக்கு பாடிட்டே இருந்தாங்க. ஓகே, அங்கங்க கொஞ்சம் டியூன் கரெக்ஷன் மட்டும் பண்ணேன். அவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகும் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் அப்படி இப்படி கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து அது மேலே ஒரு ரிதமை போட்டு அது ஒரு பாட்டு. அது முழுக்க டைரக்டரோட இதுதான். நான் அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும். எனக்கு இதில் சார் தண்டட்டி கருப்பாய் பாட்டில் பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ளேவரில் ஆரம்பிக்கும், இப்போ நடுவில் கொஞ்சம் லவ் சாங்காக மாறும். நீங்கள் இதில் இருந்து இன்னொரு சாங்ல இருந்து ஒரு பிட் எடுத்து நடுவில் நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க, அப்புறம் மறுபடியும் போக்க அவர் கேட்டது அது எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அந்த பாட்டு பிடிக்காதா சார்? இல்லை, அந்த அப்ரோச் எனக்கு பிடிக்கலன்னு. அந்த தண்டட்டி கருப்பாகி போயிட்டு இருக்கு, திடீர்னு லவ் சாங் வர்றது எனக்கு பிடிக்கும். அது அப்போ அவர்கிட்ட சொன்னேன் இது வேணுமா அந்த மாதிரி, இல்லை சீக்வன்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா சரின்னு சொல்லி பண்ணது.
பட் அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் அது டைரக்டருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா நான் எனக்கு அந்த சமயத்துல அவர்கிட்ட இது வேண்டாமேன்ற மாதிரி தான் சொன்னேன். ஞாபகம் இருக்கு, இது வேண்டாமே இந்த மாதிரி அப்படின்னு. இந்த பாட்டுல இந்த ஃபிளேவர், இந்த லவ் சாங் கொண்டு வருது வேண்டாம். இல்ல அது படத்துல அந்த மாதிரி சீக்வன்ஸ் வருது, பண்ணிதான் ஆகணும்னாரு. ஸோ அந்த கிரெடிட் வந்து டைரக்டர். நான் அந்த அந்த அது என் ஐடியா இல்லை. உனக்கு என்ன இருப்பேன் பத்தி நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன் சார். ஏன்னா அது உனக்கு என்ன இருப்பேன் அப்பதான் அந்த படம், அந்த பாட்டு, அந்த ஒரு பாட்டு வந்து அந்த அந்த பாத்தாஸ் சாங் வந்து நான் ஆக்சுவலா ஒரு 4-5 டியூன் ஏதோ போட்டு அவர் காமிச்சேன். அவர் எல்லா பாட்டுமே நான் போட்ட முதல் டியூனே அவர் ஓகேன்னு தான் எடுத்துட்டார். எல்லா பாட்டும் அந்த படத்துல ஒரு 7-8 பாட்டு, 2 பிட்டு சாங் சேர்த்து எல்லாமே எடுத்துட்டார். அந்த பாத்தாஸ் சாங் வந்து நான் ஒரு 4-5 டியூன் போட்டுமே அவர் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. என்னடா அது அப்படின்னு. இன்னும் நான் அழணும் கேட்டா அப்படின்னாரு. எனக்கு அழற பாட்டே பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிக்காதுன்றால என்னமோ தெரியல, வரமாட்டேங்குது. அழறா மாதிரி வரமாட்டேங்குது. பாத்தாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அழறா மாதிரி அந்த பாத்தாஸ் வரமாட்டேங்குது. அவர் வந்து இல்ல நான் அழணும், கேட்டா அழணும்ன்றாரு. சரி சார், இப்போ இது கொஞ்சம் டைம் எடுத்தே நான் பண்றேன், ஒரு 1 மாசம் 2 மாசம் ஓடனா பரவாயில்லையா உங்களுக்கு? ஏன்னா எனக்கு எப்போ அது மாதிரி வரும் தெரியாது. என்ன ஆயிடுச்சு அந்த சமயம் வந்து, அந்த சொன்னேன் இல்லையா அந்த கேஸ் விஷயமா, அப்போதான் இப்போ நாளைக்கு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணுறோம்னா இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு இது பண்ணுறாங்க. நீ இந்த பொண்ணோட லவ் பண்ணக்கூடாதுன்றார். யார்? அந்த இன்ஸ்பெக்டர். என்ன சொல்றது, லவ் பண்ணக்கூடாதுன்றாரு. இல்லைன்னா ஜெயிலில் போட்டுருவேன். லவ் பண்ண ஜெயிலில் போட்டுறீங்களா? இந்த மாதிரி ஒரு பயங்கரமா ஒரு அவமானம் அன்னைக்கு எனக்கு. ஏன்னா சட்டையை பேண்ட்டை கேட்டுட்டு லாக்அப்ல வச்சுட்டாங்க, கரெக்டாங்க. நீங்க வந்து லவ் பண்ணக்கூடாது இந்த பொண்ணை வந்து ஊருக்கு போக சொல்லு உங்க அம்மா அப்பாவோட. லவ் தானே பண்றோம் அப்படி. இல்ல அதெல்லாம் லவ்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருக்குமா சார். பட் அது பிரிவினையில போயின்னு இருக்கு. நான் ஏதோ இன்னொன்று ஏதோ ஏதோ அமைஞ்சது, லவ் ட்ராக் போயின்னு இருக்கு. நாளைக்கு பண்ணிப்போம் பண்ணிக்காம போமோ அது நமக்கு தெரியாது, பார்ப்போம். அது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நம்ம லவ் பண்றோம், வேற விஷயம். ஸோ அவர் வந்து மிரட்டுறாரு. இந்த அம்மா அப்பா வந்து சொல்றாங்க, நீ சொல்லு அந்த பொண்ணுகிட்ட போகணும். சரி நான் அது கூட சொல்லிட்டேன். அப்புறம் சொன்னேன், சரி நீ போ கிளம்பு, பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாமா? அது எப்படி சொல்லுவாரு? அது ஒரு கலாட்டா. என்ன தைரியமா இருந்தா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவேன். அவனை உள்ள போடுங்க நீ சொல்லிட்டு ஷர்ட் பேண்ட்டை கேட்டு லாக்அப்ல வச்சுட்டான். ஒரு 2 மணி நேரம் லாக்அப். இது முடிஞ்ச கையோட அடுத்த நாள் நான் கம்போஸ் பண்ணணும். இதுதான் எனக்கு டெட்லைன் வேற வச்சிருந்தேன். பாலசக்தி சார் சொல்லிட்டாரு, இது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 2 மாசம், இது நாளைக்கு கொடுத்துருந்த 2 டியூன். அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் ஸ்டுடியோக்கு போயிட்டு கம்போஸ் பண்ண டியூன் தான் உனக்கான இருப்பேன். டியூன் பண்ணி சிஇல போட்டுட்டு என் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு டைரக்டர் சார் கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவர் நைட்டு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி நான் அழறேன், என்னை அழ வச்சிருச்சு இந்த டியூன். நான் வந்து ரொம்ப சந்தோஷம் சார், இதுதான் எனக்கு வேணும், அட்லீஸ்ட் இந்த டியூன் ஓகேவாச்சு கடைசியா அப்படின்னு சொல்லி. அப்படி நடந்தது தான். அது என்ன சொல்றது, அப்போ நான் ரொம்ப துக்கமா இருந்திருக்கேன் போல இருக்கு. அந்த போலீஸ் லாக்அப் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த விஷயம் நடந்ததுனால ரொம்ப துக்கமா இருந்திருக்கேன். அப்படி வந்தது தான் அந்த உனக்கான இருப்பேன். புரியுது. அதோட கடைசியில என்ன ஆச்சுன்னா அவருக்கு தேவையான அழற பாட்டு கிடைச்சது. அதே சூடோட சூடா அந்த படத்தோட அந்த தீம் மியூசிக்கும் பண்ணேன். அந்த காதல் தீம் மியூசிக், அந்த பாத்தா சாங்கும் அந்த காதல் தீம் சாங்கும் பண்ணி தான் சிடியில போட்டு ஆரம்பிச்சேன். ரெண்டுமே அவர் கேட்டுட்டு பிரமாதமா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் சங்கர் சார் கிட்ட அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அன்னியன் ஷூட்டிங், அங்க போய் அவரோட தான் கேட்டேன். நான் நீ அனுப்பிச்சிங்க, அவரோட தான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, அவரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ். நீங்க அந்த ஃபீல்ட்ல அப்படியே போட்டு கொடுத்தீங்க. லிரிக் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சா சார்? ஏன்னா முத்துக்குமார் சாரோட லிரிக் அதுல பயங்கரமா இருக்கும். ஆப்வியஸ், பிரமாதமா. என்னோட சிச்சுவேஷனுக்கே எழுதின மாதிரி இருந்தது. எனக்கு அப்ப என்ன நடந்ததோ அந்த சிச்சுவேஷனை அப்படியே அவர் எழுதின. அப்படிதான் அந்த பாட்டும் சரி, அந்த அந்த வரிகளும் சரி, அந்த படத்தோட டைட்டில் காதலும் சரி. ஏன்னா காதலை தேடி தான் ஓடிட்டு இருந்தேன் நான் அந்த சமயம். அது எல்லாமே அதான் சொல்றேன், அமையறதுன்றோம். அதாவது அமைஞ்ச அந்த படமும் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சு கலாட்டா பண்ணி என்னை முடக்கி வச்சுட்டாங்க. அது நம்ம கர்மம் வேணும், நம்ம யாரையும் குற்றம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் வேணும். சார், இப்போ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த இஷ்யூலாம் நடக்குது இல்லை சார்? ஸோ அது வந்து பாலசக்திவேல் சாருக்கோ இல்லை சங்கர் சாருக்கோ கண்டிப்பாக தெரிய வந்திருக்கும்ல. அப்போ அது எப்படி? காதல் முடிச்சு இந்த ஜெயிலேருந்து வெளியில வந்துட்டு பாலாஜி சக்திவேல் சாரை போய் பார்த்தேன். நான் படம் நல்லபடியாக போச்சுன்னு கேள்விப்பட்டேன் சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அவர் ஆனால் வருத்தப்பட்டார், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு உனக்கு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார்.
பரவாயில்ல, அது ஏதோ நடந்துச்சு முடிஞ்சிருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான். பட் இந்த விஷயம் நடக்காம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா சார்? இந்த இந்த லவ் விஷயம் அரெஸ்ட் பண்ணது கரியர் பிரமாதமா போயிருக்கும். போயிருக்கலாம் கூட சொல்லலாம். ஆனா இப்ப எனக்கு ஜோதிடம் தெரியும்ன்றதுனால அந்த 16 வருஷம் அது கொஞ்சம் அனுபவிக்கணும்னு இருக்கு. அந்த பீரியட் போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. அந்த 16 வருஷம் கஷ்டகாலம் அப்படின்றது அது போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. இப்போ ஏதோ நான் நேரம் நல்லா தான் ஓடின்னு இருக்கு. அதுக்காக சினிமாவை எடுத்து ஆகும் அப்படி கிடையாது. அந்த மாதிரி பெரிய இது எண்ணங்க கிடையாது. ஆனா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் பீஸ்ஃபுல்லா நான் பண்ணணும்னு இப்போ சினிமா வாய்ப்பு கிடைச்சா கூட நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு நல்ல ஒரு டைரக்டர் நல்ல பட்ஜெட்ல பண்ணணும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல பண்ணி 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 எனக்கு போர் அடிச்சு. புரியுது. அதாவது மியூசிக் எதுக்கு பண்றோம்? நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது மியூசிக் பண்றோம். நீங்க அதுல வந்து பட்ஜெட் அதுல போய் மீல்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு தயிர் சாதம் மட்டுமே சாப்பிட வேண்டியதா இருக்கு. அது நான் 16 வருஷம் பண்ணிட்டேன். தயிர் சாதமாவே 16 வருஷம் பண்ணி போர் அடிச்சு போச்சு. ஒரு பிரியாணி அது இதுன்னு ஒரு மீல்ஸ் அட்டகாசமா மீல்ஸ் பண்ணணும்னா அதுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சு ஒரு நல்ல பட்ஜெட் கொடுத்து நல்ல டைரக்டர் நல்ல படம் கதை அந்த மாதிரி நிறைய அமைஞ்சதுன்னா கண்டிப்பா பண்ணுவேன்னு தான் சொல்றேன். இப்போ நீங்க சமீபமா மியூசிக் இப்ப பண்றவங்க மியூசிக்லாம் வந்து நீங்க கேட்கறது இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அப்படியே என் காதுல வந்து அதை விடும்போது கூட எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஆனா ஓப்பனா யாரோட சாங் இப்ப நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் வரணும் அதுவும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ், ஒரு 2 மியூசிக் டைரக்டர்ஸ், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு இப்ப நிறைய ஆனா எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கலாம் நான் கேள்விப்படுறேன். ஆனா யார் பேரும் எனக்கு தெரியாது. அனிருத் தெரியும். இப்ப புதுசா அனிருத் பண்றாரு. சார் அனிருத் வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது சார். புதுசா அனிருத்னு சொல்றேன். அதான் சொல்றேன். அப்ப என்னாலுமே அதாவது எனக்கு தெரியாது. நிஜமாவே நான் கேட்கறதும் இல்லை, நான் பண்றதும் இல்லை. அப்படியே ஏதாவது என் காதுல கேட்டாலும் பிடிக்காது எனக்கு. அதான் நான் சொல்லிட்டேன். என்னோட எனக்கு பிடிச்ச மியூசிக் வேற. எனக்கு இந்த மாதிரி இது வந்து நான் இசையாவே கருதல. இன்னைக்கு இசையமைக்கிறவங்க வந்து இசை அமைக்கிறாங்கன்னு நான் கருத மாட்டேன். ஓசை அமைக்கிறாங்கன்னு வேணா கருதுவேன். அது இசையா நான் கருதல. சார் நீங்க கேட்கவே இல்லையே, கேட்காமலே நீங்க நானே சொல்லிட்டேனே, ஓப்பனா சொல்லிட்டேனே. என் காதுல வந்து கேட்கறது கூட ஓசையா தானே கேக்குது, இசையா கேட்கலையே. ஒருத்தர் மியூசிக் பண்ணி பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய இசையமைப்பாளர்கள் இசையமைக்கிறாங்க. எனக்கு அது அந்த மியூசிக் பிடிக்கல, அந்த பிராண்ட் அந்த இசை பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடைக்க போகுது. இது ஒப்பீனியன் தாண்டி நான் உள்ளதையும் சொல்றேன். நான் இது வந்து நான் ஒப்பீனியன் கூட சொல்லலை. நான் இது நீங்க ஒப்பீனியன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது புரிய வச்சிடுறேன். இது ஒப்பீனியன் கிடையாது. நல்லா இல்ல புரியுது. நல்லா இல்லன்றது யாரோட கருத்து இல்லங்க. அதுதான் அதுதான் நீங்க இப்ப சொல்றீங்க பாருங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லன்றது ஒப்பீனியன்னா போகலாம். நான் வந்து ஒப்பீனியனை தாண்டி ஒரு கருத்தை வைக்கிறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பிடிக்கிறது பிடிக்காது அந்த இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து இருக்கு. ஆமா. ஆனா கேட்காமலே நான் என்ன சொல்றேன், சரி தவறு வந்து நம்மள மீறினது. நான் இப்ப சொல்றது புரியறதான்னு நீங்க பாருங்க. எனக்கு இது நல்லா இருக்கு நல்லா இல்லன்றது ஒப்பீனியன், பிடிக்குது பிடிக்காததுன்றது ஒப்பீனியன், சரி தவறுன்றது ஒப்பீனியன் இல்ல, அது உண்மை. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இசையமைக்கிறவங்க எல்லாம் தவறுன்றேன். இது போல்டா சொல்றேன். என் மேல எல்லாருக்கும் வெறுப்பு இருந்தோம்னா வெறுப்பு என்ன தாராளமா என்ன வெறுக்கலாம். எல்லாரும் என்ன வெறுக்கலாம். இசை வந்து இசையா இருக்கணும். இன்னைக்கு இசை வந்து இசையா இல்லை. என்னை வந்து எல்லாரும் வெறுக்கிறவங்களும் வெறுக்கலாம், ரசிகர்கள் வந்து என்னை திட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து உண்மையை சொல்றேன். இன்னைக்கு இசை வந்து இசை இல்லை, அது ஓசை. இது வந்து இப்போ வந்து ஒப்பீனியன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை தாண்டி, பிடிக்குது பிடிக்காதது அப்படின்றத தாண்டி நான் இப்ப சொல்றது கடல். அது வந்து கடல். கடலுக்கு முன்னாடி உட்காந்து இருக்கும், அதனால கடல்னு சொல்றேன். இது வந்து ஆறுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ஏதோ அது வந்து ஏதோ ப்ராப்ளம். அப்ப நீங்க உங்க புரிதல் தப்புன்னு அர்த்தம். இது ஒப்பீனியன் இல்லை. நான் வந்து அது கடல் அப்படின்றேன். அது ஒப்பீனியன் கிடையாது, அது உண்மை. அந்த மாதிரி இப்ப நான் ஆகாயம் அப்படின்றேன், அது உண்மை. அந்த மாதிரி இப்ப ஆகாயத்தை பார்த்து கூறன்னு சொன்னீங்கன்னா அது நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் இப்ப சொல்றது சரி தவறுன்னு சொல்றேன். இன்னைக்கு இசையமைக்கிறாங்க தவறு. இன்னைக்கு வந்து நான் இசை என் காதுல கேட்டா நான் எதுக்கு கேட்காம இருக்க போறேன்? நீங்களே சொல்லுங்களேன். இசை நல்லா இருக்குன்னா ஒருத்தரோட ஒரு பாட்டு கூடவா உங்களுக்கு இதுவா இல்லை? அவ்வளோ பேர் இருக்காங்களே சார். எனக்கு கேட்ட வரைக்கும் நான் முதல்ல நான் நிறைய கேட்கறது இல்லை. ஏன்னா எனக்கு பிடிக்கல இந்த அப்ரோச்சே. இந்த அப்ரோச் டு மியூசிக் எனக்கு பிடிக்கல. சுமாரா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்க சொல்ற நல்லா இருக்கிற பாட்டுலாம் எனக்கு வந்து சுமாரா இருக்குன்னு வேணா நான் சொல்லிவிடுவேன். சுமாரா இருக்கு. எனக்கு வந்து இளையராஜா பாட்டு தான் சரியா இருக்கு. ஏஆர் ரஹ்மானோட பல பாடல்கள் சரியா இருக்கு. அவங்களும் இப்போ ஹாப்பனிங்கா நிறைய படங்கள்
ஒர்க் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. ஏங்க இவ்வளோ சொல்லிட்டு இதையும் சொல்லிடுறேங்க. இப்போ அவங்கள்ட்ட நான் கூட அப்போ ஒரு 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 விஷயம் ஒன்று சொன்னேன். இளையராஜாவோட 80s மியூசிக் கேட்பேன், ஏஆர் ரஹ்மானோட 90s மியூசிக் கேட்பேன் நான் சொன்னேன்னா, அதுலேருந்து நீங்கள் ஹிண்ட் எடுத்துக்கோ. உங்களோட டைமுக்கு நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத என்ன வந்து ஏதோ இன்டர்வியூ பண்ணணும்னு நீங்கள் கேட்டுன்றது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நன்றி. நான் இந்த இன்டர்வியூ பண்ணி சில பேரோட சந்தேகங்களை தீர்க்கலாம்னு சொல்லி இந்த இன்டர்வியூ பண்ணேன். அது தீர்ந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ரைட் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.